ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن الله قال: من عادى لي وليا فقد آذنته بالحرب، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகழில் அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய இலட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். நாம் அல்லாஹ்வின் அடிமைகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவிகளும் உயர்வான நிலைகளும் இருந்தாலும், இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அந்த உயர் பதவிகளை, அந்தஸ்துகளை வைத்து இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டாலும், மனிதனுக்கு கிடைக்கிற மனிதன் பெரிதும் அந்தஸ்தாக கருதுகிற ஒரு நிலை இருக்கும் என்றால், அந்த நிலைதான் நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள் என்கிற நிலை. உலகத்திலே மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருந்தாலும் அதை கொண்டு அவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், தன்னுடைய நிலைகளை உயர்வான ஒரு நிலைக்கு அழைத்து செல்லலாம், அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி தன்னை நகர்த்தி செல்லலாம். என்றாலும் கூட அல்லாஹ்வின் பார்வையில், அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய அந்தஸ்து என்றால் வேறு எதையும் அவன் சுட்டிக்காட்ட முடியாது. ஒன்றே ஒன்றுதான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தேடித்தரும், அது அடிமைத்தனம். நான் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஒரு அடிமை, அதுதான் ஆகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ்வோடு சம்பந்தப்படும் பொழுது. அதனால்தான் நபிமார்கள் அத்தனை பேரும் தன்னை அடையாளப்படுத்தும் பொழுது, அல்லது நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லுவான், அபுது என்கிற வார்த்தை. அபுதன் ஷகூரா, அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அபுது அபுது என்கிற பதம் தான் எல்லா நபிமார்களுக்கும் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பதம். அந்த வார்த்தையை கொண்டுதான் நபிமார்களை அழைத்தார். இந்த உலகத்திலே மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் என்றால் யாரை சொல்லலாம்? நபிமார்களைத்தான் சொல்ல முடியும். இந்த உலகத்திலே யார் தீர்க்கதரிசிகளாக, இறைவனுடைய தூதர்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டார்களோ அவர்கள்தான் ஒட்டுமொத்த மனிதர்களிலேயும் ஆக சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட நபிமார்களை அல்லாஹ் அழைக்கும் பொழுது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை அபுது என்பது. இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்துவது, இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஒரு நிலை என்பது இறைவனிடத்திலே நான் அவனுடைய அடிமை என்பதுதான். நான் அவனுடைய அபுதாக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன் என்பதுதான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிகமாக இபாதத் செய்வதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேள்வி எழுப்பும் பொழுது பெருமானார் இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடிமையாக இருக்க வேண்டாமா? அப்தன் ஷக்கூரா, நான் இறைவனுக்கு நன்றியுள்ள அடிமையாக இருப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். முதலில் நாம் விளங்க வேண்டியது, நாம் எல்லோரும் அடிமையாக இருக்க வேண்டும். யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களுக்கு அடிமையாக இருப்பதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவில்லை. அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிவதற்குத்தான் உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால நபித்துவத்தினுடைய பணியை செய்ததே மனிதனை அடிமைப்படுத்துவதில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்குத்தான். ஆனால் நாம் விரும்ப வேண்டியது, நான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டியது யாருடைய விஷயத்தில்? அல்லாஹ்வின் விஷயத்தில். இன்றைக்கு மனிதர்களுடைய நிலைகள் அப்படியே எதிரெதிர் பதத்திலேதான் எல்லாருடைய நிலைகளும் அமைந்து போகிறது. மனித வாழ்க்கை யதார்த்தமாக அப்படி அமைந்து போய்விட்டது. அடிமைத்தனத்தை யாரிடத்தில் வெளிப்படுத்துகிறோம்? மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். யாரிடத்தில் வெளிப்படுத்துவதே கிடையாது. நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை பற்றிய சிந்தனை ஒரு ஆழமான சிந்தனை, அதிலே இன்பம் காணுவதோ அல்லது அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி போவதோ என்றைக்காவது நம்மிடத்திலே நடந்திருக்கிறதா என்றால் அது மிக குறைவாக தான் இருக்கும். அல்லாஹ்வின் அடிமை நான் என்பதை முதலில் மனதிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் அல்லாஹ்வின் அடிமைதான் என்று மனதிற்கு வந்ததற்கு பின்னால் நாம் பரிசோதிக்க வேண்டியது, நான் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற அடிமையா? இரண்டாவது நமக்குள் நாம் கேள்வி எழுப்ப வேண்டியது, நமக்கெல்லாம் அந்த உணர்வு இலகுவாக வந்துவிடும். முதல் உணர்வு, நாம் எல்லோரும் யார்? நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள். இதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்றுக்கு 2 முறை வார்த்தைகளால் சொல்லி பார்த்தாலே அந்த உணர்வு நமக்கு வெளிப்பட்டு விடும். நாம் அல்லாஹ்வின் அடிமைகள். இரண்டாவது நிலைதான் மிக முக்கியமானது, நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற அடிமைகளா? நாம் எல்லோரும் அபுதுகள் தான். நாம் எல்லோரிடத்திலையும் அபூதியத் வெளிப்படுகிறது. ஆனால் அந்த அபுத் என்கிற தன்மையில் இருக்கிற நாம், நிலையில் இருக்கிற நாம், அவனுடைய பொருத்தம் பெற்ற அடிமையாக இருக்கிறோமா என்பது இரண்டாவது நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டியது. அடிமையாக இருப்பது முக்கியம் அல்ல, அல்லாஹ்வின் அடிமைகளாக இருப்பது முக்கியம் அல்ல, அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற அடிமைகளாக இருக்க வேண்டும். பொருத்தம் பெற்ற அடியார்களாக இருக்க வேண்டும். ஒரு வேலையால் ஒரு எஜமானனிடத்திலே, ஒரு முதலாளி இடத்திலே 2 பேர் வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 பேரில் முதலாம் அவருக்கு வழங்கப்பட்ட வேலையை மிகச்செவ்வனே செய்கிறார். நேரத்திற்கு வருகிறார். 10 மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு வந்து விடுகிறார். அவருக்கு என்ன நேரம் கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரம் முழுக்க வேலை செய்கிறார். 1 மணி அல்லது 2 மணி வரைக்கும் வேலை சரியாக செய்கிறார். 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஓய்வு, உணவுக்கான இடைவேளை. 2 மணி ஆகிவிட்டது என்றால் உடனே எந்த வேகமான வேலை நடந்து கொண்டிருந்தாலும் விட்டுட்டு போயிடுறார். காரணம் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரம், அது அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம். 2 மணிக்கு போய் 3 மணி ஒரு நொடி கூட ஒரு முள் அந்த பக்கம் போறதில்லை. 3 மணி ஆகும் பொழுது மறுபடியும் வேலைக்கு வந்து விடுகிறார். இரவு வரைக்குமோ அல்லது மாலை வரைக்குமோ என்ன நேரம் வழங்கப்படுகிறதோ அந்த நேரத்திற்கு சரியாக வேலையை செய்கிறார். இப்படி ஒரு வேலையாள் முதலாளிக்கு. அதே முதலாளிக்கு இன்னொரு வேலையாளி இருந்தார். 10 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும் என்பது முதலாளியுடைய கட்டளை என்றாலும் கூட அவர் வருவது எத்தனை மணிக்கு? 9:50 வந்து விடுவார். முதலாளி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். முதலாளி வந்ததற்கு பின்னால் அப்புறம் கடையை திறந்து உள்ள போவாரு, வேலை செஞ்சுட்டே இருப்பார். 2 மணி ஆகும் பொழுது உணவு இடைவேளை வந்துவிடும். அவர் வேலை செய்து கொண்டிருந்தால் இந்த பினிஷிங் கொண்டு போய் நிறுத்திடுவோம். ஒரு 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்லை, ஒரு 1/4 மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னுடைய உணவு நேரத்திலிருந்து ஒரு 1/4 மணி நேரத்தை அதிகப்படியாக கொடுப்பார். சரி, சாப்பிட்றதுக்கு போன ஒரு 3 மணி 3:15 தானே போனோம், 4:15 வந்துடலாம் யோசிக்க மாட்டார். 3 மணிக்கே திரும்ப வந்து விடுவார், அல்லது 3 மணிக்கு முன்னாலேயே வந்து விடுவார், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. அதே போல மாலையில் வீடு திரும்பும் பொழுது முதலாம் அவர் கடை சாத்தினால் என்ன சாத்தாட்டி என்ன, எனக்கு 9 மணி வரைக்கும் டைம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அந்த 2ஆம் அவர் முதலாளி கடை சாத்தும் வரைக்கும் இருப்பார், உடனேயே இருப்பார். முதலாளி அந்த பக்கம் சரி நான் போயிட்டு வரப்பான்னு வண்டி எடுத்துட்டு போனாருன்னா தான் இவர் என்ன செய்வார், இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போவார். இந்த 2 வேலையாட்களில் முதலாளியுடைய பொருத்தத்தை பெற்ற வேலையால் யார்?
முதலாளியுடைய மாபெரும் மகிழ்ச்சியை பெற்ற வேலையால் யார் என்பதுதான் இந்த உதாரணம் நமக்கு உணர்த்துவது. நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமைகள் தான். நாம் எல்லோரும் தொழுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய கடமையை செவ்வனே நிறைவேற்றுபவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற அடிமைகளா என்று பரிசோதித்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா யாருடைய பொருத்தம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நெருக்கமும் கிடைக்கும். அப்ப நாம் பொருத்தம் பெற்ற அடியார்களா என்று சிந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. பொருத்தம் கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி ஒரு முதலாளியுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஒதுக்கணும் இல்லையா? அப்ப சில நேரங்கள்ல முதலாம் அவருக்கு கிடைக்கிற பலன்கள் இவருக்கு வேகமா நடந்துடும். எப்படி நடக்கும்? இவர முதலாளியோட நெருக்கத்தோடு இருப்பார். பல விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாத பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கடைசாத்திர வரைக்கும் இருப்பாரு. கடைசாத்திட்டு போகும்போது என்னப்பா பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்களான்னு கேட்பாரு. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்னு கேட்பாரு. இப்படியான 2 வார்த்தைகள் பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கடை விட்டு வெளியில வந்து அவரோட நேரம் செலவழிக்கும் போது ஏற்படும். அந்த நேரத்துல இவருக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம்? இவர் முதலாம் ஒரு ஆள் அது நடக்காது. ஏன்னா அவரு ரொம்ப பஞ்சுவாலிட்டி மேன். பஞ்சுவாலிட்டியாக இருப்பதால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. பஞ்சுவாலிட்டியை தாண்டி நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். அப்பதான் சாதிக்க முடியும். இம்ப்ரெஸ் பண்ணணும். நாம மனிதர்களையும் இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. யாரையும் இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. அல்லாஹ்வையும் இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. இம்ப்ரெஸ் பண்ணாதனால எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. மனிதர்களையும் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப கட் அண்ட் ரைட்டா பாக்குறோம். அதனால் மனிதர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய லாபம் கூட என்ன செய்வதில்லை, கிடைப்பதில்லை. யாரு இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இலகுவா போயிடுது. எப்படி உனக்கு மட்டும் நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா மனிதர்களை நீ இம்ப்ரெஸ் பண்றதே கிடையாது. மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். மனிதர்களுடைய வெற்றிகளான அல்லாஹ்வையும் இம்ப்ரெஸ் பண்ணணும். இம்ப்ரெஸ் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். அவன் பொருத்தம் கிடைப்பது போல் நாம் சிலவற்றை செய்ய வேண்டும். அதை நோக்கி ஒரு அடியார்களாக நாம் இருக்கிறோமா என்கிற பரிசோதனை நமக்கு வேண்டும். புனித ரஜபுடைய மாதம் நாம் அடைந்து அடுத்து ஷாபானை எதிர்கொள்கிறோம். அடுத்து ரமலான் வரப்போகிறது. இது போன்ற காலங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை எப்படியாவது பெற்றுக் கொள்வதற்கான நாட்கள் இவை. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான், ரொம்ப சிம்பிள். மனிதர்களை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்வீர்களோ அதே போல நடந்தால் யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்தலாம், அல்லாஹ்வையும் திருப்திப்படுத்தலாம். மனிதர்களுடைய திருப்தி எப்படி கிடைக்கிறது? நல்ல கணவனாக நாம் நல்ல கணவன் என்கிற சர்டிபிகேட் கிடைக்கிறது எப்போ நீங்க மனைவிக்கு கொஞ்சம் கூடுதலான கவனம் கொடுக்கிறீர்களோ, கூடுதலான நேரம் கொடுக்கிறீர்களோ, கூடுதலாக மெனக்கெடுகிறீர்களோ, அது வரைக்கும் சூப்பர் கணவன் நீங்க. அது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு சூப்பரான ஃபாதர், நல்ல அத்தா. ஒரு குடும்பத்திற்கு அதிகமாக உழைத்துக் கொண்டிருந்தால் அவர் நல்ல மனிதர். மனிதர்களுக்காக நீங்கள் அதிகம் சிரமப்பட்டால் அவர் நல்ல குணமுடையவர், நல்ல சேவகர், சமூக ஆர்வலர். இந்த பட்டங்கள் எல்லாம் எப்படி கிடைக்கிறது? வெறுமனே அவர் ஏதாவது பண்ணிட்டா கிடைச்சிருமா? மெனக்கிட வேண்டும், நேரங்கள் கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் செயல்படுவதை விட கொஞ்சம் கூடுதலாக செயல்பட வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியிலான இந்த அங்கீகாரம், ஒரு நெருக்கம், ஒரு பரஸ்பரமான முஹப்பத் கிடைப்பதற்கு எப்படி நாம் நேரங்களை அதிகமாக கொடுக்கிறோமோ அதுபோல அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைப்பதற்கு, அல்லாஹ்வினுடைய அந்த திருப்தி கிடைப்பதற்கு கொஞ்சம் அதிகப்படியான நேரங்களை கொடுக்க வேண்டும். அந்த அதிகப்படியான நேரங்களை கொடுப்பதற்கு பெயர்தான் இஸ்லாம் வைத்திருக்கிறது நவாஃபில்கள் என்று. நஃபில்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த நவாஃபில்களை நோக்கி நாம் நகர வேண்டும். இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலங்கள். நாம எப்படி போயிட்டு இருக்கிறோம்? ரொம்ப கட் அண்ட் ரைட்டா போயிட்டு இருக்கிறோம். பஞ்சுவாலிட்டி மேனா போயிட்டு இருக்கிறோம். கரெக்டா தொழுகையினுடைய நேரம் ஆனவுடன் வருகிறோம், முடிந்தவுடன் போய் விடுகிறோம். ரமலான் வந்தால் நோன்பு இருக்கிறோம், ரமலான் வந்தால் குர்ஆனை கையில் எடுக்கிறோம். ரொம்ப பஞ்சுவாலிட்டி தான். கடமைகளில் நாம் கண்ணுங்கருத்துவாக இருக்கிறோம் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அந்த கவனம், அல்லாஹ் எப்படிப்பட்ட அடியார்களை அதிகப்படியாக கவனம் செலுத்துகிறார் என்றால் யார் தன்னோடு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களே. இது யதார்த்தம். அல்லாஹ் அந்த யதார்த்தத்தை அடியார்கள் விஷயத்திலே கடைபிடிக்கிறார். என்னை நெருங்கி யார் இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்திலே நான் அதிக கவனம் செலுத்துகிறேன். எனவே நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முதலில் அவனுடைய பொருத்தத்தை நோக்கி போக வேண்டும். அவனுடைய பொருத்தம் பெற்றவர்களாக, விருப்பம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த விருப்பமும் பொருத்தமும் எப்போது கிடைக்கும்? அவனுக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம்
கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். அதைத்தான் நவாஃபில்கள் என்று இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. நாம் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. அந்த நவாஃபில்கள், நஃபில் என்று சொல்லுவோம். நவாஃபில்கள் என்றால் அறிஞர்கள் அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். எதுவெல்லாம் நஃபில்? நஃபில் என்றால் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். நஃபில் என்பதற்கான விளக்கம் ஜியாதா, அதிகம் என்று பொருள். நஃபில்னா அதிகம் என்று, அந்த ஜியாதா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஜியாதா, அதிகம். ஷரியத்திலே நஃபில் என்பதற்கு விளக்கம் என்ன? ஃபகுல்லு மா ஸாத அலல் ஃபர்தி ஃபஹுவ நாஃபிலா. நீங்கள் ஃபர்லை விட வேறு எதையாவது செய்தால் அதுவெல்லாம் நஃபில் தான். ஃபர்லை விட மேல்மிச்சமாக நீங்கள் எதையாவது செய்கிறீர்கள் என்றால் அதுவெல்லாம் நஃபில் தான். அப்படி நஃபில் என்றால் நீங்கள் நஃபிலான தொழுகை தொழுகிறீர்கள், சுன்னத்தான தொழுகை தொழுகிறீர்கள், சில அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியங்களாக இருக்கிறது அதை செய்கிறீர்கள். இது எல்லாம் நாஃபிலாவுடைய அந்தஸ்து தான். சுன்னத்தும் அடங்கும், நாஃபிலும் அடங்கும். எக்ஸ்ட்ரா காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ ஃபர்த் அல்லாத எல்லா காரியங்களும் நவாஃபில்கள். இந்த நவாஃபில்கள் அவசியம் என்று, எல்லா விஷயத்திலும் அவசியம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வினுடைய கவனிப்பை அதிகமாக நாம் பெறுவதற்கு, அவனுக்கு திருப்தி உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு எல்லா விஷயத்திலேயும் நவாஃபில்கள் இருக்க வேண்டும். தொழுகையிலும் இருக்க வேண்டும், ஜகாத்திலும் இருக்க வேண்டும், தான தர்மங்களிலும் இருக்க வேண்டும், நோன்பிலும் இருக்க வேண்டும், ஹஜ்ஜிலும் இருக்க வேண்டும். ஹஜ்ஜு கடமை. ஹஜ்ஜை தாண்டி வேறு ஏதாவது செய்வதாக இருந்தால் உம்ரா செய்கிறோம் அல்லவா? கடமையான விஷயங்கள். ஹஜ்ஜுக்கே சென்று விட்டாலும் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டோம், உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்றால் மேல்மிச்சமாக அதிகமான அமல்கள். இப்படியாக ஃபர்து எதுவோ அது அல்லாமல் நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ கவனமாக. சிலது சுன்னத் என்கிற அடையாளத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருப்பார்கள். இப்படி செய்வதற்கு பெயர் தான் நவாஃபில்கள். குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. தஹஜ்ஜுடைய தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. நீங்கள் தஹஜ்ஜத் என்கிற நிலையில் அந்த நஃபிலை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. அல்லாஹ்விடத்திலே மகாமன் மஹ்மூதாவை நீங்கள் அடையலாம், புகழுக்குரிய ஒரு அந்தஸ்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். எங்கேயுமே ஃபர்லை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகள் கிடையாது. ஃபர்லு கடமை, அது ஏவல். அல்லாஹ்விடத்திலே மகாமம் மஹ்மூதா, நமக்கு ஒரு உயர் அந்தஸ்து கிடைக்க வேண்டும். ஒரு முதலாளி இடத்துல உயர் அந்தஸ்து கிடைக்க வேண்டுமானால் வேண்டாம் நான் சொல்லுவோம், உங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இந்த கம்பெனியுடைய கவனிப்பாளர் நீங்க தான், சூப்பர்வைசர் நீங்க தான், உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வேண்டாம்னா சொல்லிடுவோம், அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் பெருமையில ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த மாதிரியான அந்தஸ்து எல்லாம் இது வரைக்கும் நான் விரும்பினதே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோமா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மகாமம் மஹ்மூதா கிடைக்க வேண்டுமானால் நாஃபிலாவை நீங்கள் செய்ய வேண்டும், அதிகப்படியாக நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு அப்படி செயல்பாடு உங்களிடத்திலே வந்துவிட்டால் மகாமம் மஹ்மூதா, அல்லாஹ்விடத்தில் புகழுக்குரிய ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகிறார். எனவே அந்த நாஃபிலாவை நோக்கி அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். நஃபிலான வணக்கங்களை நோக்கி நாம் கவனம் செலுத்த வேண்டும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிற சிறப்புகள் என்ன, அந்தஸ்துகள் என்ன, 8 வகையான விஷயங்களை அறிஞர்கள் சொல்லி தருகிறார்கள். நஃபிலை நோக்கி நீங்கள் சென்றால் உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? முதலாவது, அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ல் அல்லாத அதிகப்படியான அமல்களிலே நீங்கள் கவனம் செலுத்தினால், இப்ப ஜும்ஆ தொழுகிறோம், ஜும்ஆ என்பது கடமை, அது ஃபர்து. ஜும்ஆ தொழுது விட்டு உடனே துஆ முடிவதற்கு முன்னாலே கூட எழுந்து செல்பவர்கள் உண்டு. பல காரணங்கள் இருக்கலாம், எழுந்து செல்பவர்கள் உண்டு. சிறிது நேரம் ஒரு 2 ரக்காத்தாவது தொழுது விட்டு செல்ல வேண்டும் என்பவர்களும் உண்டு. இல்லை, இது ஜும்ஆவுடைய நாள், கொஞ்சம் ஸலவாத் ஓதிவிட்டு செல்லலாம் என்று நினைப்பவர்களும் உண்டு. நான் காலையிலே கஹ்ஃப் ஓதவில்லை, அதனால் கொஞ்சம் கஹ்ஃபிற்கு நேரம் ஒதுக்கிவிட்டு, மீறி போனா எவ்வளவு நேரம் ஆயிடுது, ஒரு 20 நிமிடம் ஆகும், அந்த 20 நிமிடத்தையும் ஒதுக்கி ஒரு 2:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டா போதும் அப்படின்னு நினைத்து கஹ்ஃபை ஓதி முடித்து விட்டு செல்பவர்களும் உண்டுன்னு வச்சுக்கோமா. இது யாரு அதிகப்படியான மஹப்பத்தை பெறுவார் என்றால், நான் பறந்து போக உள்ள சில காரியங்களை இன்றைக்கு நான் நிர்வகிக்க வேண்டும் என்பது என் மனதில் தோன்றுகிறது, அதை எப்படியாவது நேரம் ஒதுக்கி நான் அதை முடித்து விட்டு வீட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்லி யார் நினைக்கிறாரோ
அவர் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெறுவார். அந்த அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை யார் பெற்று விடுகிறாரோ அவர்தான் இறைவனுடைய நெருக்கத்திற்கு ஆளாகிறார். எந்த அளவிற்கு நெருக்கத்திற்கு ஆளாகிறார்? அல்லாஹ்வே சொல்கிறார், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என் நேசரோடு பகைமை கொள்கிறானோ அவனோடு நான் போர் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இங்கே அதிகப்படியான அமல்கள் வந்துவிட்டால் நாம் இறைவனுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்று விடுகிறோம். இறை நெருக்கத்தை பெற்றுவிட்டால் நம்முடைய எல்லா பொறுப்புகளும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் யார் எடுத்துக்கிறான்? அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். நமக்கு இடையூறாக வருகிற எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் துணையாக நிற்கிறான். எந்த அளவிற்கு துணையாக நிற்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ச்சியாக ஒரு அடியான் பர்துகளை கடந்து நபிலான வணக்கத்தில் ஈடுபடும் பொழுது அவன் என்னோடு நெருங்கி விடுகிறான். எந்த அளவிற்கு என்றால், குந்து சமஅஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் செவியாக, வ பஸரஹுல்லதி யுபஸிரு பிஹா, அவன் பார்க்கும் கண்ணாக, வயதஹுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கரமாக, வரிஜ்லஹுல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இங்கு கவனிக்க வேண்டியது என்ன? இந்த ஹதீஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஹதீஸ். இது ஹதீஸே குதுசி. யோசித்து பார்த்தால், இப்படியெல்லாம் நீ என்னுடைய நெருக்கத்தை பெறுகிற வகையில் அமல்களை செய்தால் நான் நீ செய்கிற எல்லா செயல்பாடுகளிலும் நான் அங்கே இருக்கிறேன். அப்போ கேட்பது அல்லாஹ் கேட்பதாக என்றால் அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். எல்லா விஷயத்திலையும், நம் செவிகளில், நம் பார்வையில், நம் செயலில், நம் பிடித்தலில், நடத்தலில், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற ஒரு நிலை வந்துவிட்டால் அது எவ்வளவு பலமாக இருக்கும். யோசித்து பாருங்கள். அந்த நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையை அடைவதற்கு நவாஃபில்கள் உதவி செய்கின்றன, நஃபில்கள் உதவி செய்கின்றன, ஃபர்து அல்லாத அமல்கள் உதவி செய்கின்றன என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெற வேண்டுமானால் முதலில் நாம் நவாஃபில்களை பற்றி பிடிக்க வேண்டும். இரண்டாவது, நஃபில்களை ஏன் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்றால், நஃபில்கள் தான் ஒரு வலுவான சுவரை போல. நவாஃபில்கள் என்பது ஒரு வலுவான பாதுகாப்பான சுவரை போல. எதற்கான பாதுகாப்பு சுவர்? அது ஃபர்துகளுக்கான பாதுகாப்பு சுவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நஃபிலான வணக்கத்தை செய்வதே ஃபர்துகள் தகர்ந்து போகாமல் இருப்பது. நாம் ஐவேளை தொழுகிறோம், பரதான காரியங்களை நிறைவேற்றுகிறோம் என்றால் அதிலே உள்ள குறைபாடுகள் ஏதேனும் இருக்கிறதா இல்லையா இதுவரைக்கும் நாம் பரிசோதித்தது கிடையாது. நான் ஜுமா தொழுது இருக்கிறேன், இதுவரைக்கும் எத்தனையோ ஜுமாக்களை தொழுது இருக்கிறேன், என் ஜுமா அங்கீகாரம் பெற்றதா? என்னுடைய ஜுமா அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதா? ஹஜ் செய்திருக்கிறேன், அது ஒப்புக்கொள்ளப்பட்டதா? நோன்பு வைத்திருக்கிறேன், அது ஒப்புக்கொள்ளப்பட்டதா? இதுவெல்லாம் பரதான காரியங்கள். இதுவெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான ஒரு பாதுகாப்பு சுவர் தான் ஃபர்து அல்லாத அமல்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். எனவே ஃபர்து அல்லாத காரியங்களை, நவாஃபில்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதனுடைய நோக்கம் அறிஞர்கள் சொல்வது, அதன் மூலமாக ஃபர்தை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ள முடியும். அதனால் நீங்கள் நஃபில்களிலே அதிகமாக கவனம் செலுத்துங்கள் என்கிறார்கள். மூன்றாவது, நஃபில்கள் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கான மூன்றாவது காரணி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்கும் பொழுது உலகத்திலே பருந்துகள் அடிபட்டு போகாமல் இருப்பதற்கும் நஃபில் செய்ய வேண்டும். மறுமையில அல்லாஹ்வின் முன்னிலையில போய் நிற்கும் பொழுது நம்முடைய பரதான காரியங்களிலே குறைபாடு ஏற்பட்டால் எது சப்போர்ட் பண்ணும்? நஃபிலான காரியங்கள் சப்போர்ட் பண்ணும். தொழுகையிலே குறைபாடு இருந்தால், நோன்பிலே குறைபாடு இருந்தால், ஜக்காத்தில் குறைபாடு இருந்தால், இதுவெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். அல்லாஹ் நாளை மறுமையிலே துல்லியமாக எடை போடுவான். மீசான் என்கிற தராசை வைத்து எடை போடுவான். ஆமால் நாமா அவருடைய பட்டோலைகள் நம்முடைய முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். அதிலே நாம் செய்கிற எல்லா அமல்களும் மிக துல்லியமாக இருக்கும். பாவங்களாக இருந்தால் பாவங்களாக, நன்மைகளாக இருந்தால் நன்மைகளாக, நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் கணக்கிலே இருக்கும். அந்த கணக்குகளை இடும் பொழுது, அந்த ஃபர்துகளை எடை போடும் பொழுது அதிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை அல்லாஹ் சரி செய்வது எதை வைத்து? நவாஃபில்களை வைத்து, அதிகப்படியான அமல்களை வைத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவ்வரு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத்து. நாளை மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படுகிற விசாரணை தொழுகையை பற்றியதுதான். ஃபைன் கான அக்மலுஹா குத்திபத் லஹு
காமிலத்தன், அந்த தொழுகை பரிபூர்ணமாக இருந்தால் காமிலா என்று பதிவு செய்யப்படும். அது பரிபூர்ணமான தொழுகை என்று பதிவு செய்யப்படும். ஒருவேளை அது காமிலானதாக இல்லை என்றால், வைல்லம் யகுன் அக்மலுஹா, அது காமிலாக இல்லை, பரிபூர்ணமாக இல்லை என்றால் அல்லாஹ் மலக்குகளுக்கு இவ்வாறு சொல்லுவான், உந்துரு ஹல் தஜிதூன லி அப்தி மின் ததவ்வுஇ. மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அடியானிடத்திலே ஏதாவது ததவ்வு இருக்கிறதா, பர்ல் அல்லாமல் ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. பார்த்து ஃபாக்கிமிலு பிஹா மா லையா மின் ஃபரீததிஹி, ஃபர்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவர் செய்த நஃபில் மேல்மிச்சமான வணக்கங்களை கொண்டு எதை சரி செய்யுங்க, ஃபர்லை நீங்கள் சரி செய்யுங்கள். இப்படித்தான் தொழுகையும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் இன்ன பிற எல்லா அமல்களிலேயும் அல்லாஹ் இப்படி மலக்குமார்களிடத்திலே சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ ஃபர்லில் ஏற்படக்கூடிய அந்த பலகீனங்களை நாளை மறுமையிலே களையக்கூடிய ஒரு விஷயமாக எது இருக்கிறது, நஃபில்கள் இருக்கிறது, ஃபர்ல் அல்லாத அமல்கள் இருக்கிறது. அப்ப நம்ம செய்யறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஃபர்தோடு சுருக்கிக் கொள்கிறோமா அல்லது நஃபில்களை? அப்ப இந்த ஃபர்திலே குறைபாட்டோடு நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது எங்கேதான் தெரியும்? எங்க தெரியும்? இங்கே தெரியாது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னிலையிலே போய் நிற்கும் பொழுதுதான் நாம் செய்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது தெரியும். எனவே அந்த அச்சத்தோடு நாம் ஃபர்ல் அல்லாத காரியங்களை அமல்களை நாம் செய்ய வேண்டும். இது நான்காவது. நான்காவது விஷயம், அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஏன் அதிகப்படியான அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு, அல்லாஹ்விடத்திலே அடிமைத்தனத்தை நான் கொண்டவனாகத்தான் இருக்கிறேன் என்பதற்கான சான்று ஃபர்துகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, நஃபில்களை அதிகப்படுத்துவது, ஃபர்து அல்லாத அமல்களை செய்வது. ஒருத்தர் பள்ளியில் அதிகமாக தொடர்பில் இருக்கிறார் என்றால் அவர் அடிமைத்தனத்தை அதிகமாக வெளிப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஏன் அர்ஷினுடைய நிழலில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா இடம் கொடுக்கிறான். அதிலே ஒருவர் முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளியோடு அதிகமாக தொடர்பில் இருந்தவர். அவருக்கு அல்லாஹ் அர்ஷின் நிழலை கொடுக்கிறார். அப்போ அல்லாஹ்வினுடைய மிக அதிகமான நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய உபூதியத் என்பது இபாதத் அதிகமாகும் பொழுது இருக்கிறது. அதிகமாக சுஜூதில், அதிகமாக வணக்க வழிபாட்டில், அதிகமாக தொழுகையில், அதிகமாக பள்ளியில் இருந்து பிரார்த்தனை செய்வதில், நேரங்களை அதிகமாக கொடுப்பது எல்லாம் நஃபில்களுக்கு, ஃபர்ல் அல்லாத அமல்களுக்கு கொடுப்பதனுடைய அடையாளமே நான் உன் அடிமை, நான் நிறைய தேவையில் இருக்கிறேன், நீ என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளு என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு சான்றுதான் அந்த உபூதியத் என்பது. எனவே அந்த அபுதாக நான் இருக்கிறேன் என்பதை அடிக்கடி பறைசாற்றுவதற்கு கொஞ்சம் கூடுதலாக அமல் செய்ய வேண்டும். இறைவா, நான் உன்னுடைய அடிமைதான், இதோ உனக்கு நான் நன்றியுள்ள அடிமைதான், உன் பொருத்தம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அடிமைதான் என்கிற எண்ணத்திலே ஒரு நேரத்தில் 2 ரக்காத் தொழுதால் திடீரென்று என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழணும், திடீரென்று கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து ஓதணும், விக்ர்கள் செய்யணும், ஸலவாத்துகள் ஓதணும், அதிகமாக இஸ்திக்ஃபார்கள் செய்யணும். இப்படி கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி கொண்டே இருப்பது நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், இறைவா நான் உன் அடிமைதான் 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 என்பது. அடிமைதான் என்று பறைசாற்றுவதுதான் அல்லாஹ்விற்கு மிக அதிகமான நெருக்கத்தை தேடித்தரக்கூடிய ஒரு விஷயம். எனவே அந்த ஒரு பலனும் நஃபில்களின் மூலமாக கிடைக்கிறது. இது 5வது பலன். 4வது பலன், 5வதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க வேண்டுமா, நீங்கள் நஃபில்களை அதிகமாக செய்ய வேண்டும். நிறைய நன்மைகளை கிடைக்க வேண்டுமா, ஃபர்து அல்லாத காரியத்தை செய்யணும். ஃபர்தில் கிடைப்பதை விட பன்மடங்கு மிகச் சாதாரண செயல்பாடுகள் கூட பன்மடங்கு நன்மைகளை அதிகம் பெற்று தரும். உதாரணத்திற்கு சொல்வதானால், யார் ஒரு நாளில் 12 ரக்காத்தை, ஃபர்து அல்லாத 12 ரக்காத்தை தொழுது விடுகிறாரோ அவர் நிச்சயம் சுமணம் செல்வார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் விளக்கமாக சொல்வதானால் ரிவாயத்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்தினுடைய தொழுகையும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போ ஃபர்து அல்லாத அமல்களை செய்வது பெருமானாருடைய சுப செய்திக்குரியதாக மாறுகிறது. அந்த 12 ரக்காத்தில் 2 ரக்காத் பெருமானார் சொன்னது ஃபஜ்ருடைய முன் சுன்னத். ரக்காத்தையில் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. 2 ரக்காத் ஃபஜ்ருக்கு முன்னால் சுன்னத் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களை விடவும் சிறந்தது என்றார்கள் பெருமானார். அப்ப நன்மை எவ்வளவு? ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுது விட்டால் நன்மை எவ்வளவு கணக்கிட்டு சொல்ல முடியாது. எவ்வளவுதான், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னா விளக்கம் வராது. ஏன் விளக்கம் வராது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களை விடவும் சிறந்தது.
நாம் சாதாரண சின்ன சின்ன வஸ்துக்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஓட்டமே அதை அடைவதற்கு தானே. பெருமானார் சொல்கிறார்கள், நீங்கள் 2 ரக்காத் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுது விட்டால் இந்த உலகமும் உலகத்தினுடைய எல்லா சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான அந்தஸ்தை பெற்றது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நஃபில்களிலே ஈடுபட வேண்டும். அதுக்கு இவ்வளவுதான் நன்மைன்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் நோன்பை பற்றி, மன் ஸாம ரமதான சும்ம அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். 30 நோன்புகள் ஃபர்து, 30 நோன்புகளை நிறைவேற்றி சும்ம அத்பஅஹு மின் ஷவ்வால், பிறகு ஷவ்வாலுடைய முதல் 6 நாட்களில் தொடர்ச்சியாக யார் ஷவ்வாலுடைய நோன்புகளை வைக்கிறாரோ அவருக்கு கிடைக்கிற நன்மை என்ன? கான கஸியாமித் தஹர். ஒரு வருடம் நோன்பு வைத்தால் என்ன நன்மையோ அந்த நன்மையை அவர் அடைந்து கொள்கிறார். ஃபர்து 30, ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அதிகப்படியான வெறும் 6 நோன்புகள் எவ்வளவு ஈடாகிறது? ஒரு வருடத்திற்கான நன்மையை பெற்றுத் தருகிறது என்றால், இன்னைக்கு நமக்கு பெரிய சவால், ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் இருக்கிறது என்றால் அது எதுதான்? அந்த ரமலான் முடிஞ்சு 6 நோன்பு வைக்கிறது இருக்கா இல்லைங்களா? அதுக்குதான் நம்ம நிறைய விளக்கங்கள் கேட்போம். 6 நோன்பு என்பது அது தொடர்ச்சியாக வைக்க வேண்டுமா, இல்லை மாதம் முழுக்க வைக்கலாமா? மாதம் முழுக்க வைத்தாலும் அது ஷவ்வாலுடைய நோன்பாக கணக்கிடப்படும் தானே, 6 நோன்பு தானே. எவ்வளவு விளக்கங்கள் வந்து கேட்பாங்க தெரியுங்களா? யார்கிட்ட? இமாமுட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஈதுடைய கூடும் கூடாது என்பதை கடந்து ஆகச் சிறப்பானது என்ன? சும்மா அத்பஅஹு மின் ஷவ்வால், பிறகு ஈது பெருநாள் முடிந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய 6 நாட்கள். இதுதான் ஒரு மனப்போராட்டமே வரும். இடையில ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதற்கு பின்னால் நோன்பு வைக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, அதுல ஒரு பெரிய போராட்டம். தொடர்ச்சியாக வைத்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பிற்குரியது. நமக்கு நன்மை கிடைக்கும் கிடைக்காது என்பதெல்லாம் அடுத்த விஷயம். ஷவ்வால் முழுக்க வைக்கலாமா, அனுமதி இருக்கிறதா என்பதெல்லாம் கடந்து ஒரு பேணுதலான நிலை என்பது அது அதிகப்படியான இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். எனவே நவாஃபில்கள் அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் என்கிற அடிப்படையில் அது விஷயத்திலே கூடுதலாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் கூட அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸிலே, மன் தஸத்தக பிஅத்ரி தம்ரத்தின் மின் கஸ்பி தய்யிபின், பரிசுத்தமான பொருளில் இருந்து ஒருவர் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மமாக கொடுக்கிறார். அல்லாஹ் அந்த தர்மத்தை எப்படி ரிசீவ் பண்றான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பரிசுத்தமான தர்மத்தை யதகத்தலுஹா பியமீனி, தன்னுடைய வலக்கரத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அதை வாங்கிக் கொள்கிறான். தன் வலக்கரத்திலிருந்து அந்த சாதாரண ஒரு பேரிச்சம்பழ துண்டு என்று கருதுகிறோம் அல்லவா, அந்த தர்மத்தை அல்லாஹ் அப்படியே வாங்கிக் கொள்கிறான். சும்ம யுரப்பிஹா லிசாஹிபிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவஹு. ஒரு அடியான், இந்த உலகத்துல நிறைய பேர் அனிமல்ஸ் வளர்க்குறாங்களா, இல்ல பெட் அனிமல்ஸ், தன்னுடைய அந்த அனிமல்ஸ் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பாங்களா இல்லையா, ரொம்ப கவனமாக, அதுக்கு எதுவுமே வராத அளவுல தன் பிராணியை ஒருவன் எப்படி போற்றி வளர்ப்பானோ அது போல அடியானிடத்திலிருந்து ரிசீவ் செய்யப்பட்ட கையில் வலது கையில் வாங்கி கொண்ட அந்த சாதாரண பேரிச்சம்பழம் என்கிற அந்த தர்மத்தை அல்லாஹ் தன் வழக்கரத்திலே வைத்து போற்றி போற்றி அதை வளர்க்கிறான், பாதுகாக்கிறான். அது எப்படி மாறுகிறது என்றால், ஒரு அடியான் எப்படி தன் பிராணியை வளர்த்தால், கவனம் செலுத்தி வளர்த்தால் அப்படி படிப்படியா வளர்ச்சியாய் வளர்ச்சியாய் வருதோ, பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தில் இருக்கிறதோ, அது போல அடியானிடத்திலே வாங்கப்பட்ட அந்த சின்ன அந்த 1 ரூபாய் சதகாவை அல்லாஹ் போற்றி வளர்த்து கடைசியில் அது எப்படி மாறுகிறது என்றால், ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், மலையை போன்றது மாறிவிடுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் அதை பாதுகாத்து வளர்க்கிறான், அடியான் செய்த சாதாரண ஒரு தர்மத்தை கூட என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியாக இருக்கிறது என்றால், அப்ப ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட சாதாரணமாக சதகா என்று பெருமானார் சொன்ன வார்த்தை, நீ உன் சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது கூட ஒரு சதகா, ஒரு சின்ன ஒரு ஸ்மைல். அல் கலிமத்து தய்யிபத்து சதகா, நல்ல வார்த்தை சதகா. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வியாபாரம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் இலகுவாக்கட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். சின்ன சின்ன வார்த்தைகள், இதுவெல்லாம் சதகா. சதகாக்களை அல்லாஹ் எப்படி போற்றி வளர்க்கிறான், அது அப்படி பாதுகாத்து பாதுகாத்து வளர்த்து 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 அடியான் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அது மழை போன்று மாறிவிடுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அடியானுடைய விஷயத்திலே சின்ன நன்மைகளாக இருந்தாலும் கவனம் செலுத்துகிறான் என்கிற பொழுது நாம் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கிறோம் என்பதுதான் இங்கே உள்ள கேள்வியாக இருக்கிறது. எனவே நவாஃபில்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தருகிறது. அதே போல
அறிஞர்கள் சொல்வது நவாபில்கள் எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை ஏற்படுத்தி தருகிறது என்றால் அல்லாஹ்விடத்திலே மிக அதிகமான நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. கடைசியில் அல்லாஹ் நம்மை நோக்கி வேகமாக வருவதற்கான உதவியை பெற்றுத் தருகிறது நவாபில்கள். இதுவும் அதிலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்து. அதே போல நவாபில்களின் வழியாக நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஃபத அலா அர்பஇ ரக்அத்தின் قبل الظهر واربع بعدها حرمه الله على النار. யார் லுஹருக்கு முன்னால் 4 ரக்அத்தையும் லுஹருக்கு பின்னால் 4 ரக்அத்தையும் பேணிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய நெருப்பை ஹராமாக்குகிறான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே உள்ளது. திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. சின்ன விஷயங்கள் தான். ஒரு சின்ன தொழுகையிலே நாம் எடுக்கக்கூடிய அந்த மெனக்கெடுதல் ஃபர்து அல்லாத நிலையில் நாம் செய்யக்கூடிய தொழுகைகள் கூட நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இதுவும் நமக்கு நஃபில்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆக சிறந்த அந்தஸ்து. இறுதியாக 8வது விஷயமாக நஃபில்களின் வழியாக நமக்கு கிடைக்கிற அந்தஸ்துகளிலே ஒன்று சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்களிக்கிறார். சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது. சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டார்கள் அல்லவா, பிலால் அவர்களே, சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி தடங்கள் கேட்கக்கூடிய அந்த ஓசை எனக்கு கிடைத்தது, அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள்? நீங்கள் சொர்க்கவாசியாக உறுதி செய்யப்பட்ட விஷயம் அல்லவா அது, நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன கேட்கிறீர்கள்? நான் என்ன அப்படி செய்துவிடப் போகிறேன்? அப்படி என்ன என்னிடத்தில் அமல் இருக்க போகிறது? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இல்லை, நன்கு யோசித்து பாருங்கள். உங்களை சொர்க்கவாசியாக மாற்றி இருக்கிறது என்றால் உங்களிடத்திலே பிரத்யேகமாக ஏதேனும் ஒரு நற்செயல் இருக்கலாம் என்று கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்து விட்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எப்போதெல்லாம் எனக்கு ஒது இல்லாமல் ஆகிவிடுகிறதோ உடனேயே ஒது செய்து விடுவேன். எனக்கு ஒதுவோடு இருப்பது விருப்பமானது. அதை தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டே இருக்கிறேன். சில நேரங்களில் ஒரு தொழுகை அடுத்த தொழுகை வந்துவிட்டாலும் எனக்கு உறுதியான மனோநிலை இருக்கும், நான் ஒதுவோடு தான் இருக்கிறேன் என்று. எனவே ஒதுவின் விஷயத்தில் நான் அதீத கவனம் செலுத்துபவனாக இருக்கிறேன். ஒருவேளை அது கூட அந்த ஒரு அந்தஸ்தை எனக்கு பெற்று தந்திருக்கலாம் என்று சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வினுடைய அடிமைகள் தான். அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற அடியார்களாக நாம் மாற வேண்டும். அது அவசியமானது. எதற்கு அவசியமானது? பல நேரங்களில் அல்லாஹ்வின் உதவியை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம் அல்லவா. அல்லாஹ் எனக்கு அருள் செய்ய மாட்டானா, என்னை கவனிக்க மாட்டானா, எனக்கு கருணை காட்ட மாட்டானா, என்னுடைய காரியங்களை நிர்வகிக்க மாட்டானா என்று ஏங்குகிற நாம் அல்லாஹ்வின் விஷயத்தை எவ்வளவு நெருக்கத்தோடு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நெருக்கம் அதிகமாகிவிட்டால் தன்னால் அல்லாஹ்வினுடைய உதவியும் அருளும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். அந்த நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய அமல்களுக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த அமல்கள் பெரிதாக செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எதுவெல்லாம் மிக சாதாரணமான அமல்களாக இருக்கிறதோ அது கூட அல்லாஹ்வின் நெருக்கத்தை மிக இலகுவாக நமக்கு தேடி தந்துவிடும் என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய காலங்கள் அமலுக்கான காலங்களாக இருக்கிறது. அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான நாட்களாக இருக்கிறது. அந்த நாட்கள் மட்டுமல்ல, இந்த நாட்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இது போன்ற அமல்களை, சின்ன சின்ன அமல்களை செய்தால் போதும். இறை நெருக்கத்தோடு வாழ்நாள் முழுக்க நம்மால் வாழ்வதற்கான பாக்கியத்தை நிச்சயமாக தருவோம். எல்லாம் அல்ல இறைவன் அடிமைகளாக வாழக்கூடிய, அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற, அவனது நெருக்கம் பெற்ற அடிமைகளாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை இங்கே கொடுமை இருக்கிற நம் எல்லோருக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. எதிர்வரக்கூடிய காலங்களை, குறிப்பாக புனித ரமலானுடைய காலங்களை பயனுள்ளதாக அமைத்துக் கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி